ரூபா காயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னையில் வந்து செல்லும். ஏது ஊர் பக்கம் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா உங்களை வந்து கொரோனா நோயாளி மாதிரி பார்ப்பாங்க. எடுத்துகிட்டு போப்பா அப்படின்பாங்க. அந்த மாதிரி தான் இந்தியா முழுக்க செல்கிற காசாக இருந்தாலும் செல்லுபடியாகிற பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் அந்த காயின் வந்து செல்லாது. அந்த மாதிரி தான். இது எடப்பாடிக்கே நல்லா தெரியும். ஏன்னா வந்து ஏற்கனவே சூடு வண்டு போன மாதிரி தான் அவர் எடப்பாடி. கடந்த வரலாறுகள் டேட்டாலாம் சொல்லும். ஏன் இது வந்து ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதங்குற மாதிரி ஜெயக்குமாரே சொல்லியிருக்காரு ஒரு இதில் வந்து, ராயபுரத்தில் வந்து முடிச்சுடா மன்னனாக இருந்தேன், என்னை முடிச்சு விட்டாங்க இவங்களோட சேர்ந்ததுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி அவர் புலம்புவார். அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ கூட்டணிக்கு உள்ளே போகிறதா இல்லை வேணாமா அப்படிங்கிறது எடப்பாடி வந்து திருசங்கு நிலையில் இருக்கார். ஆனாலும் வந்து அவர் ஏன் அதில் இருந்தாருன்னா, இப்போ இங்கே வந்து ஆளுங்கட்சி டிஎம்கேயாக இருக்கிறனால வந்து ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுக்கணும், நிம்மதியாக ஆட்சி பண்ண விடக்கூடாது, நல்ல பேர் வந்துடக்கூடாது. அதனால் வந்து பிஜேபி கூட கொஞ்சம் கூட்டணியாக இருப்ப மாதிரி இருப்போம் மத்திய அரசு கூட அப்படின்னு சொல்லி இருந்தார். இப்போ வந்து அது வந்து வெளியில் போகிற ஓனானா பிடிச்சி வேசிகளை விட்ட கதையாக ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெளியில் கதறவும் முடியல, அளவும் முடியலைங்கிற மாதிரி இருக்க அவரோட நிலைமை வந்து. ஆனாலும் வந்து இப்போ சரி வேணாம் அவங்கள விட்டுட்டு வந்து நம்ம புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தாவேகா விஜய் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க, அந்த பக்கம் போயிடலான்னு பார்த்தா அமித்ஷா வந்து ஒரு நம்மடிச்சு சிரிக்கிறார். என்னென்னா வந்து என்னையவே உதறிட்டு, நானே பெரிய ராஜதந்திரி, என்னையவே உதறிட்டு எங்களே வேணாம்னு விட்டு போய் அங்கே போய் ஜாயின் பண்ணிடுவியா? விஜய் யாரால் விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னதே நாங்கள் தான்யா. சரி அதெல்லாம் கிடக்கட்டும். இப்போ கொள்கை பரப்பு செயலாளர் வந்துச்சிருக்காரு, ஐஆர்எஸ் அதிகாரி ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். யார் அவர்? அருண்ராஜ். அவரே ஆர்எஸ்எஸ்காரர் தான். இப்போ தேசிங்க ராசா ஒரு கதையை வந்து இது வடிவேல் காமெடி வரும். எங்கே போயிடுவார் தேசிங்க ராசா? எப்படி இருந்தாலும் சுற்றி இங்கே தான் வருங்கிற மாதிரி வந்து கடைசியாக வந்து பிஜேபிக்கு பயந்து ஓடி அங்கே போய் சேர்ந்தால் கடைசியில் அங்கேயே இருக்கிறதே எங்கால் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதையாகி போச்சு. இப்போ என்ன அதாவது நீ அப்படி போனீங்கன்னா வந்து நீ மெயின் கேட்டை எங்களுக்கு மூடினா நாங்கள் புறவாசல் கடையாக நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவோட கூற்று. இப்போ வந்து இடியப்ப சிக்கலில் இருக்கிறாரு எடப்பாடி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜய் கூட சேர்ந்தாலும் கடைசியாக அங்கே தான் வந்து கடலில் வந்து இந்த ஆறுகள்லாம் போய் கலக்கிற மாதிரி பிஜேபியில் தான் அவர் போய் சேர போகிறாரு. நேரடியாக சேர்ந்தால் இங்கே மக்கள் வந்து காரி துப்பிடுவாங்க, கட்சிக்காரனே வேலை செய்ய மாட்டான். இப்போ என்ன செய்ய முடியாங்கிற நிலைமையில் இடியாப்ப சிக்கலில் இருக்கார் எடப்பாடியார்.